எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளே, நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் புதன்கிழமை 11/6/2025, உத்தராயணம் விஸ்வாவசு வருடம் வைகாசி 28ஆம் நாள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:10 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:10 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:10 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:10 வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:10 வரை. குளிகை 10:10 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:10 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி 1:53 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை திதி. இன்றைய யோகம் 2:23 வரை சாத்தியம், பின்பு சுப நாம யோகம். இன்றைய கரணம் 1:53 வரை பவம், பின்பு பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் கேட்டை, சந்திராசிரம நட்சத்திரம் பரணி. மேஷராசிக்கு சந்திராசிரமம். புதன்கிழமை என்ன செய்வது? புதன்ல அதிகபட்சம் கடன் வாங்குவதையும் தவிர்க்கலாம், கொடுப்பதையும் தவிர்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த டாக்குமெண்டேஷன், பாண்டு பத்திரம், பேப்பர்ஸ் இதெல்லாம் அன்னைக்கு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அல்லது கடன் கொடுக்கதும் வாங்கிறதுக்குமே இந்த நாளை பயன்படுத்தவே கூடாது. வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம். ஒரு பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளலாம். வைணவ வழிபாடுகளுக்கு இது ஏற்ற நாள். அதனால இந்த நாளை இது ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தி பாருங்க, வெற்றி நிச்சயம். ராசி பலன்கள் போவோமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு எப்போதுமே தான் நினைச்சது அப்பவே நடந்துடணும். அப்புறம்லாம் கிடையாது, அப்பவே அடுத்த நிமிஷமே கிடைக்கணும். நம்ம நினைச்சு போற விஷயம் பற்று நடக்கணும். அப்படிலாம் நடக்க முடியும். இன்று ஓடுகின்ற உலக வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் இருக்கிறோமோ அதுக்கேற்றாற்போல் தான் எல்லாமும் நமக்கு கிடைக்கும். இன்று உங்களுக்கு ஒரு லாபகரமான நாள். வெற்றி உண்டு உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் கிரக நிலவரங்கள் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தர காத்திருக்கிறது. புரியுதுங்களா? நலமோடு வாழ என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுங்க, ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப அமோகமான நாள். ஒரு சுப விசேஷம் நடக்கின்ற ஒரு நாள். சுகம் உள்ள ஒரு அமைப்பு, அதாவது சுகமா இருக்கிற அமைப்பு இன்று உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு அன்புக்கும் ஆதரவுக்கும் இயங்குகின்ற அமைப்பு, அல்லது அன்பும் ஆதரவும் பிறருக்கு நீங்க தருகின்ற அமைப்பு. இது ரெண்டும் இன்னைக்கு கிடைக்கும். நீண்ட நாள் வராத நண்பர்கள் அல்லது நீண்ட நாள் பேசாத உறவுகள் பேசுவதற்கு வாய்ப்பு இன்று உங்களுக்கு உண்டு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருந்த போதிலுமே ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள். ஏன் எச்சரிக்கை வேணும் அப்படின்னா, சில விஷயங்கள்ல சொல்லி மாட்டிப்பீங்க. அதனால கவனமுடன் வாக்குறுதிகளை கையாண்டால் வெற்றி உண்டு உங்களுக்கு.
கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பத்தி சொல்ல தேவையே இல்லை. அவங்களாம் சூப்பரான ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு திருமணம் முடிவு வந்துடும். திருமண அமைப்பு கைகூடிடும். வீடு வண்டி வாகனங்கள் மாற்றுவது அல்லது பழுது நீக்குதல் செலவுகள் உண்டு. ஆனா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடும். நான் பண்ணல அதுவா வரும்னா வராது. உங்கள் கிரகம் அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. ஏனெனில் ரொம்ப தொழிலுக்குள்ளேயே நம்மளோட ஸ்தானாதிபதி உட்காந்துட்டாரு, குருவோட உட்காந்துட்டு இருக்கிறப்போ அடுத்தடுத்து தொழில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற முயற்சி நடக்கும். அதில் வெற்றியும் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டில் இந்த நாள் ரொம்ப விசேஷமுள்ள ஒரு வரவுகளை அதிகம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. அப்போ உங்களுடைய எண்ணங்கள், முயற்சி ஒரு உயர்ந்து காணப்படுகிற ஒரு நல்ல மாற்றம், வெற்றி கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தில் சந்திரன் இருந்து மனதை கொஞ்சம் குழப்பி விட்டுட்டாரு. வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஃப்ரீயா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் ஏற்றத்தையும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை இந்த நாள் செய்கின்ற பணி என்ற ஒரு பாதையில் நிற்கும். அப்ப அது ஆயிடுச்சே, அது ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் இன்னைக்கு செய்யல நாளைக்கு செஞ்சுக்கலாம் இருந்தீங்கன்னா போதும், ஜெயிச்சுக்கலாம். உடனே இன்னைக்கே செய்யணும் போதுதான் தனுஷுக்கு கொஞ்சம் ஒரு சங்கடங்கள் ஏற்படும். அதனால இன்று கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. தடங்களான விஷயங்கள் தடங்களாகவே இருக்கட்டும். நாளை தொடங்குங்கள், வெற்றியாக முடியும். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் அலைகள் ஓய்ந்த பாடில்லை. ஆதரவுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது, மகிழ்ச்சிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. உங்களை அவர்களுடன் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள். அத்தனையான ஒரு நல்ல பேரு பாக்கியம் கிடைக்கின்ற அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. அதாவது ஆதரவுக்காரம் உங்களுக்கு நீட்டிக்கிட்டே இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவற்றில் ராகுவினோட வேலை உங்களை பிரம்மாண்டமா யோசிக்க வைக்கிறாரு. லாபத்தை நோக்கி பயணம் பண்ண சொல்றாரு. புரியுதுங்களா? அவரின் 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கறதுங்கிறது ரொம்ப அமைப்பு விசேஷம். அதே மாதிரி 11ஆம் பார்வை, இதுவும் ரொம்ப விசேஷம். அப்போ ஒரு வேகமும் உண்டு, லாபமும் உண்டு. அதனால துணிஞ்சு இறங்கி வேலை செய்யுங்க, ஜெயிச்சிடலாம். மீன ராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப கொஞ்சம் டைட்டாக தான் ஒரு சொல்லணும், ஒரு மன சங்கடங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறது. கிரகம் அந்த அளவுக்கு ஒரு ஏற்ற இடத்துல இல்லை. ஒரு சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் சலசலப்புக்குள்ளே போய் மாட்டிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அதனால சற்று கவனமுடன் இருந்தீங்கன்னா போதும். எச்சரிக்கையோடு இருங்க. கஷ்டத்தை பற்றியோ நஷ்டத்தை பற்றியோ யோசிக்க தேவையில்லை. இன்று இல்லை நாளை வரும் என்றால் வந்துவிடும். எல்லா நாளும் இப்படித்தான் என்று நினைத்தால் அப்படியே நடக்கும். இவ்வளவுதான் உங்களோட துச்சமே. புரியுதுங்களா? இறைவன் அருள், அதாவது பரிபூர்ண பெருமாளின் அருள் பெற்ற நட்சத்திரங்கள் வாழக்கூடிய ராசியில மீன ராசியும் ஒண்ணு. அதனால அங்க இருக்கின்ற கிரகங்கள் உங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கும். புரியுதுங்களா? ஏன்னா குரு, சனி, புதன் 3ம் சேர்ந்த அமைப்பு தான் மீனம். மனசஞ்சலம் இருக்கும், சரியாயிடும். இந்த கொஞ்சம் கவனமா இருங்க, போதுமான விஷயம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.